அடுத்தது வந்து சாந்தி, அமைதிக்கு மறுபெயர் சாந்தி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. ஸோ சாந்தி பில் பார்க்க போறோம். இதை பத்தி 170 எடிஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட்ஜெட் தாக்கல் பண்ண அடுத்த வாரம் நடந்த எடிட்டோரியல்ஸ்ல பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரைவேட் செக்டர் அலோவ் பண்ண போறோம் அப்படின்னு இந்த வருஷம் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம அனௌன்ஸ் பண்ண அந்த வாரம் எண்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அதே வாரம் தான் அமெரிக்கா போனார் ட்ரம்ப்பை பார்க்கறதுக்கு. இந்த வருஷம் ட்ரம்ப் பதவி ஏற்றோன்னா முதல் விசிட்டரா போனார். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா, இந்தியாவில் நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன்ல பிரைவேட் செக்டர் அலோவ் பண்ண போறோம், அதுக்கு ஒரு பில்லை வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வர போறோம். எக்ஸிஸ்டிங்கா இருந்த சிவில் லயபிலிட்டிஸ் ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட், சிஎல்டிஏ ஆக்ட், அந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி அந்த ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸை நம்ம மாற்ற போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போனார். ஸோ தட் அங்க போறப்போ அங்க இருக்கிற நியூக்ளியர் பவர், ஏன்னா அமெரிக்கன் நியூக்ளியர் பவர் கம்பெனிஸ் ஆர் ரிலக்டன்ட் டு இன்வெஸ்ட் இன் தி இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் பிகாஸ் ஆஃப் திஸ் சிவில் லயபிலிட்டிஸ் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட், அந்த ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ்னால. அப்போ அந்த ஆக்டை வந்து நாங்கள் அமெண்ட் பண்ணி பிரைவேட் செக்டர் அலோவ் பண்ண போறோம். அப்போ பிரைவேட் செக்டருக்கு இருக்கிற லயபிலிட்டி கிளாஸை ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தட் அந்த இதை வந்து கொண்டு வரலான்னு. ஸோ பிப்ரவரி மாதம் சொன்னார், அதை இப்போ டிசம்பர் மாதத்தில் ஆக்டாகவே வந்துருச்சு. நம்ம 171 இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். பட் பிரீஃபாக நான் வந்து அதோட சிஎல்டிஏனா என்னன்னு சொல்லிட்டு தென் வில் கோ டு சாந்தி. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து எஃப்ஏக்யூல வந்து சாந்தி பற்றி ஒன்று வந்தது. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ்லேயே இருந்தது, சாந்தி பில் ஹவு இந்தியா இஸ் ஓவர் ஆச்சிங் இஸ் நியூக்ளியர் பவர் செக்டர் அப்படிங்கிறதும் வந்துச்சு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன? ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி 171 பிபிடி, அதோட ஸ்லைடு தான் முதல் ஸ்லைடு. 171 ஸ்லைடே அப்படியே போட்டேன். 170 நேரம் அட்டன் பண்ணவங்க இருக்கீங்களா? இருப்பீங்களா? சும்மா கை தூக்குங்க, ஒரு சர்வேக்காக பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு கதை தெரியும். நிறைய பேர் கை தூக்கல, அதனால நீங்க கதை கேட்டுக்கோங்க. ஸோ வாட் இஸ் இஸ் ஹோல் பேக்ரவுண்ட்? எதுக்காக இப்போ இந்த சாந்தி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த சாந்தின்னு நான் நார்மலா தான் சொல்றேன், ஆனா உங்களுக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பேக்ரவுண்ட் போனோம்னா, நம்ம குவிக்லி ஹிஸ்டரி போனா நம்ம வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, இந்த கதை வந்து ஐஆர் கிளாஸ்லயே கேட்டிருப்பீங்க, கரெக்டா? நியூக்ளியர் நம்ம எடிட்டோரியலே போன வாரம் ஒரு 1 வீக் பார்த்தோம். நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்து கொண்டு வந்தாங்க. அதான் வந்து என்பிடி, கரெக்டா? இந்த என்பிடி வந்து எது கொண்டு வராங்க அப்படின்னா, சைனா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் யூரோப்பியன் நாடுகள் மட்டும்தான் குண்டு வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு சைனாவும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி குண்டு வச்ச உடனே இனிமேல் எவனுமே வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி குண்டு வந்து வச்சிருக்கூடாது, நியூக்ளியருங்கிறது பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற அந்த ட்ரீட்டியை கொண்டு வந்து, நான் ப்ராலிஃபரேஷனா நியூக்ளியர் டெக்னாலஜி பரவக்கூடாது அப்படிங்கிறது அதோட ஐடியா. ப்ராலிஃபரேஷன்னா பரவுறது, அந்த டெக்னாலஜி பரவக்கூடாது அப்படிங்கிற ட்ரீட்டி கொண்டு வந்து, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்லி 5 countries can have நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ யார் யாரு? யூஎஸ்ஏ, யூகே, ரஷ்யா, பிரான்ஸ், சைனா, இந்த 5 கண்ட்ரி தான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுக்கலாம். இவங்களை தவிர வேற யாருமே நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்கூடாது. அப்படி நீங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. இனிமேல் வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை யார்கிட்டையும் பகிரக்கூடாது. இந்த 5 பேர் யாருக்கிட்டையும் பகிர மாட்டாங்க, ஆனா அந்த காலகட்டத்தில் நியூக்ளியர் டெக்னாலஜி வச்சிருந்தவங்களும் பகிரக்கூடாது. அண்ட் ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் வந்து பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு 3 அப்ஜெக்டிவ்ல அதை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ நிறைய நாடுகள், இந்த 5 நாடுகள் தவிர மிச்ச எல்லா நாடுகளும் அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. யாருமே அதை யூஸ் பண்ணல, எல்லாருமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தது. திடீர்னு 1974 பொக்ரான் 1 டெஸ்ட் பண்ணி இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றோம், இது வந்து பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், இது நியூக்ளியர் வெப்பன் கிடையாது அப்படின்னு சும்மா சொன்னோம். ஸோ அப்படி சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன இது, இவங்க இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்பதான் சைனா பண்றான், அடுத்து இந்தியாவும் பண்றான், இவங்களை அப்படியே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஓமி பாபா தூக்கணுன்னே அவங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்களே எப்படி அப்படிங்கிறதுலாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா ஓமி பாபா வாஸ் அன்பார்ச்சுனேட்லி டைட் இன் தி ஃபிளைட் கிராஷ். ஸோ அந்த ஷாக்ல அவங்க இருக்கும்போது அப்போ கொண்டு வந்தது தான் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்னு ஒன்று கொண்டு வந்து, சரி நியூக்ளியர் டெக்னாலஜி தான் டெவலப் பண்ண, உனக்கு யுரேனியம் கிடைச்சா தானே. ஸோ அப்போ நியூக்ளியர் ஃபியூவல், யுரேனியம், புளுட்டோனியம், இந்த மாதிரி நியூக்ளியர் ரிலேட்டட் ஃபியூவல் வச்சிருக்கிற நாடுகள் யாருமே அவங்க என்பிடி சைன் பண்ணாத நாடுகளுக்கு நியூக்ளியர் ஃபியூவல் கொடுக்கக்கூடாது, நியூக்ளியர் ரிலேட்டடா எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது
ஸோ அப்போ யுரேனியம், புளுட்டோனியம் அப்படிங்கிற இந்த நியூக்ளியர் ரிசர்வ்ஸ்லாம் இருக்கு. எங்கெங்க இருக்கு? கஜகஸ்தான்ல, கனடால, ஆஸ்திரேலியால, இந்த மாதிரி இருக்க நாடுகள்லாம் தன்னுடைய யுரேனியம் ரிசர்வ்ஸை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, யார் யார்கிட்டலாம் நியூக்ளியர் ரிலேட்டட் ரிசோர்சஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு கார்டல் ஃபார்ம் பண்ணி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல கொண்டு வராங்க. அதான் வந்து நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப். ஸோ அப்போ இவங்க கிட்ட இருந்து நீங்க நியூக்ளியர் ஃபியூல் ஏதாவது வாங்கணும், பவர் பிளான்ட்டுக்கு பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு, பவருக்கோ இல்ல மெடிக்கலுக்கோ வாங்கணும் அப்படின்னா நீங்க என்பிடி சைன் பண்ணிருக்கணும். நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கூடாது, பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ தட் டெக்னாலஜி பரவக்கூடாதுன்னு. பட் இந்தியா இதை சைன் பண்ணல. ஏன் சைன் பண்ணல? இது அநீதியா இருக்கு. அதே 5 பேர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்பிடியை சைன் பண்ணல. அதனால என்எஸ்ஜில இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு ஐஏஏங்கிற பாடி இருக்கும், யுஎனோடது. இந்த பாடிக்கு என்ன வேலை அப்படின்னா, நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்ல இருந்து யார் யுரேனியம் வாங்கினாலும் அதை ஆடிட் பண்றது. ஸோ நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்ல இருந்து ஏதாவது இப்போ கனடால இருந்து ஒருத்தர் யுரேனியம் வாங்குறாருன்னா அந்த யுரேனியம் வந்து 10 கிலோ வாங்கினாங்கன்னா 10 கிலோ எதுக்கு போச்சு? பவர் எடுக்க தான் போச்சா இல்லை மெடிசனுக்கு தான் போச்சா அப்படின்னு ஆடிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ண அவங்க எப்போ வேணா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஏஏவை கொண்டு வராங்க. ஸோ அதே இதெல்லாம் வந்து 90ஸ்ல வருது. உடனே என்ன பண்ணாங்க, 1998ல இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நார்த் கொரியா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிடுச்சு, என்பிடில இருந்து வெளியே போயிட்டாங்க. அண்ட் அன்அபிஷியலா ஆம்பிகுவிட்டிலே இஸ்ரேல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 9 நாடுகள் கிட்ட கிட்டத்தட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவுக்கு வந்து நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ஸ் வந்து வேவரே வரல. பட் நம்ம என்ன சொன்னோம், பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிஃபென்சிவாக தான் இந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் பண்ணோம், எங்களுக்கு 2 நியூக்ளியர் எனிமீஸ் இருக்கிறதுனால தான் இதை பண்ணோம், அண்ட் நாங்கள் மொரட்டோரியம் கிரியேட் பண்ணுறோம், இனிமேல் நாங்கள் நியூக்ளியர் டெஸ்ட்டே பண்ண மாட்டோம், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம மேலே நிறைய பேர் சாங்ஷன்ஸ் போட்டாங்க. பட் அதை சொன்ன பிறகு என்ன ஆயிடுச்சு, சாங்ஷன்ஸை வந்து கொஞ்சம் நாளில் வெய்வர் பண்ணாங்க. அப்போதான் 2005ல வந்து பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து யூஎஸ்ல விசிட் பண்ணும்போது யூஎஸ் கிட்ட இந்த டீல் சைன் பண்றாரு. ஏன்னா யூஎஸ்ல என்ன பாக்குறாங்கன்னா, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்ல இந்தியா ஓப்பன் அப் ஆயிடுச்சு, இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யூஎஸ் முடிவு பண்ணிட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இந்தியாவில் அது வரைக்கும் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் எல்லாமே ரஷ்யால இருந்து வந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், இந்த கல்பாக்கம் ஆர் வாட் எவர் இண்டிஜினஸ் இருந்தது, ரஷ்யன் சப்போர்ட்டோடவும் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ யூஎஸ் மாதிரியான நாடு வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவோட பொட்டன்ஷியல் பார்த்துட்டு அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி 2000ஸ்க்கு அப்புறமா அவங்களோட ஸ்டாண்ட்ஸை மாற்றி ப்ரோ இந்தியாவாக கொஞ்சம் மாறுறாங்க. 2005ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் நியூக்ளியர் ரிலேட்டடும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஊரில் வந்து யூஎஸ்ஏல வந்து யூ ஹாவ் வெஸ்டிங்டன் ஹவுஸ் அண்ட் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு 2 முக்கியமான எலக்ட்ரிக்கல் ஜெயன்ஸ் இருக்காங்க. வெஸ்டிங்டன் ஹவுஸ் அண்ட் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனி. இவங்க நியூக்ளியர் ரியாக்டர் தயாரிக்கிறாங்க, நியூக்ளியர் டெக்னாலஜியில் வல்லுநர்களாக இருக்காங்க, நியூக்ளியர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இந்தியாவில் பிளான்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களோட புஷ் கிட்ட போய் சொல்லும்போது, சரிப்பா அப்போ நம்ம இந்தியா கிட்ட சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் புஷும் மன்மோகன் சிங்கும் வந்து 123 அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யூஎஸோடைய அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்ஸில் 123 அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியா வந்து என்பிடி சைன் பண்ணலனாலும் இந்தியாவுக்கு வெய்வர் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து ஒரு என்எஸ்ஜியில் ஒரு வெய்வர் வந்து தருவாங்க. என்ன வெய்வர் அப்படின்னா, என்பிடி சைன் பண்ணவங்களுக்கு தான் என்எஸ்ஜியில் ஃபியூவல் வரும் அப்படிங்கிறது இருக்கு. என்பிடி சைன் பண்ணலனாலும் இந்தியா வந்து ஒரு பீஸ்ஃபுல் நேஷன், ரெஸ்பான்சிபிள் நேஷன், ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர். அவங்க கிட்ட இருந்து நியூக்ளியர் லீக் ஆனதே இல்லை. சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்தா லீக் ஆயிருக்கே தவிர அவங்க கிட்ட இருந்து ஆனது இல்லை. ஸோ அப்போ இந்த நாடை ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க என்பிடியை சைன் பண்ணலனாலும் அவங்களுக்கு என்எஸ்ஜியில் ஒரு வெய்வர், என்எஸ்ஜியில் எல்லாரும் அவனுக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு வெய்வர் கொடுத்து இந்தியாவும் யூஎஸ்ஏவே நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. எதுக்குன்னா, யூஎஸ்ஏ நாட்டில இருந்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அவங்களோட அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்ல இந்தியாவுக்கு ஒரு வெய்வர் தராங்க. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்ல போயிட்டு இந்தியாவுக்காக பேசி, பாத்தியா இந்தியா வந்து நல்ல நாடு தான், அவனுக்கு வந்து நீ வந்து வெய்வர் கொடு அப்படின்னு பேசி நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்பை ஒத்துக்க வச்சு நமக்கு வெய்வர் வாங்கி தராங்க. 2008ல அந்த வெய்வர் வருது. ஸோ வெய்வர் வந்த பிறகு நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன மொமெண்ட் வருதுன்னா, அப்போ நிறைய பிரைவேட் செக்டர் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கும். இந்தியாவில் வந்து யார் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், என்பிசிஐஎல், இது வந்து பிஎஸ்யூ, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் கவர்மெண்டோடைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஹூஸ் ரன்னிங் ஆல் தி நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா. எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் நவரவரா, ரவாட் பாட்டா, கைகா, தாராப்பூர், நம்ம கல்பாக்கம், கூடங்குளம் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ற ஆப்ரேட்டர் இவங்க தான். ஸோ கவர்மெண்ட் தான் ஆப்ரேட்டர். அதுல மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இண்டிஜினஸ் தான். நமக்கு ஃபாரின்ல இருந்து வந்த ஒரே நியூக்ளியர் ரியாக்டர் யாருதுன்னா ரஷ்யாவோடது, கூடங்குளம்ல வந்த ரியாக்டர். ஸோ ரஷ்யால இருந்து வந்தாலும் அது ரஷ்யாவோட பிரைவேட் கம்பெனி இல்லை,
ரஷ்யாவுடைய கவர்மெண்ட் கம்பெனி தான் இந்தியாவில் நியூக்ளியர் ரியாக்டரும் பண்ணுது. அப்போ இந்தியாவில் இது வரைக்கும் பிரைவேட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸே இல்லை. ரஷ்யால இருந்து வந்தாலும் அது ரஷ்யன் கவர்மெண்ட் கம்பெனி தான் இருக்கு, பட் அது பிரைவேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 2008 இந்தியாவுக்கு வெய்வர் வந்த பிறகு இனிமேல் எல்லா டெவலப்டு நாடுகளும் இந்தியா கூட நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்க நாட்டில் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், பிரைவேட் நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வருது. அந்த சிஸ்டம் வரும்போது தான் நம்ம என்ன நடக்குது, நம்ம ஒரு ஆக்டை பாஸ் பண்றோம். இனிமேல் பிரைவேட் செக்டர் வரப்போகுது. பிரைவேட் செக்டர் வரப்போகுதுன்னா அவங்கள அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை பாஸ் பண்றோம். சிவில் லயபிலிட்டிஸ் ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட். இப்போ நியூக்ளியர் டேமேஜ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, நம்ம ஃபுகுஷிமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம், செர்னோபில் அப்படிங்கிற இடம்லாம் பார்க்குறோம். அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இயங்குது, நியூக்ளியர் பவர் இஸ் சேஃப் தான், பட் ஏதோ ஒரு அன்ஃபோர்சின் சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு டிசாஸ்டர் வருது, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மெல்ட் ஆயிடும், பிரேக் டவுன் ஆயிடும். பிரேக் டவுன் ஆகிறப்போ உள்ள இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் ஃபியூவல் எல்லாமே வெளியே லீக் ஆயிடும். அப்படி லீக் ஆகி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உருவாச்சுன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி பரவும். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். 1984ல 87ல யுக்ரைன்ல செர்னோபில் அப்படிங்கிற இந்த ரீஜன்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்படி ஆச்சு. அப்புறமா நம்ம ஜப்பான்ல ஃபுகுஷிமா அப்படிங்கிற நியூக்ளியர் ரியாக்டர் சுனாமி வந்துச்சு. ஜப்பான்ல என்ன ஆச்சுன்னா சுனாமி அட்டாக் பண்ணும்போது அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மெல்ட் டவுன் ஆயிட்டு மிகப்பெரிய இஷ்யூ வந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அப்போ ஒரு பிரைவேட் செக்டர் ஆப்ரேட்டரா இருக்காருன்னா யார் பொறுப்பு, யார் டேமேஜுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கணுமா? ஸோ அப்போ அந்த காம்பன்சேஷன் கொடுக்குற அந்த ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரது தான் இந்த ஆக்ட், சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட். இந்த ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு சப்ளையர் வராரு. ஸோ நியூக்ளியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, we will have a supplier, we will have an operator. கரெக்டா? இந்தியாவில் ஆப்ரேட்டரா அப்போ இந்த ஆக்ட் வரும்போது பிரைவேட் அலோவ் பண்ணல. ஆக்ட் வரும்போது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க தான் ஆப்ரேட்டரா இருக்க போறாங்க, பிளான்ட் ஆப்ரேட் பண்ண போறாங்க. பட் இனிமேல் சப்ளையரா பிரைவேட் நிறைய வரப்போகுது. அமெரிக்காக்காரன் நியூக்ளியர் ரியாக்டர் கொடுக்க போறான், பிரான்ஸ்காரன் தரேன் அப்படின்னு சொன்னா. ஸோ அந்த மாதிரி அமெரிக்காது, பிரான்ஸ்து இவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர்லாம் இந்தியாவில் வரப்போகுதுன்னா அவன் தான் எக்யூப்மெண்ட் சப்ளையரா இருக்க போறான், யூஎஸ்ஏ, பிரான்ஸ் மாதிரி. ஸோ எஸ்பெஷலி இந்த ஜெனரல் எலக்ட்ரிக்ஸும் வெஸ்டிங் ஹவுஸ் இவங்க தான் இந்தியாவை டார்கெட் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்க சப்ளையரா இருக்க போறாங்க. ஸோ இந்த ஆக்ட்ல என்ன ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நாளைக்கு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ யார் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் லைபிலிட்டி தான் ஃபிக்ஸ் பண்றோம். யார் கொடுப்பா அப்படின்னா ஆப்ரேட்டர் தான் கொடுக்கணும். ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா பேசிக்கா ஆப்ரேட்டர் கொடுக்கணும், ஆப்ரேட்டர் தான் பொறுப்பு. அப்போ கவர்மெண்ட் கம்பெனி தான் பொறுப்பா இருக்கு. ஸோ இதுல ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம ஆட் பண்றோம். என்ன லைன் ஆட் பண்றோம் அப்படின்னா, சப்ளையர் சப்ளை பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் தான் டேமேஜுக்கு காரணம், ஆர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். இந்த சப்ளையர் கொடுக்குறாரு ஒரு ரியாக்டர், ஒரு எக்யூப்மெண்ட், அதுல அந்த சப்ளையர் கொடுத்த அந்த எக்யூப்மெண்ட் தான் ஃபால்ட்டுக்கு காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா சப்ளையர் லயபிள் அப்படிங்கிற ஒரு லைனை சேர்த்துடுறோம். ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு போபால் கேஸ் ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 1986ல போபால்ல யூனியன் கார்பைட் அப்படிங்கிற கம்பெனில ஆக்சிடென்ட் நடந்த போது அந்த கம்பெனி கொஞ்சம் கூட காம்பன்சேட் பண்ணாம அப்படியே அந்த ஓனர்லாம் விஜய் மல்லையா தப்பிச்சு போன மாதிரி தப்பிச்சு போயிட்டு டோட்டலா காம்பன்சேஷனே சரியா கொடுக்காம இப்போ வரைக்கும் போபால்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிரைவேட் ஆப்ரேட்டர் ஆக்சிடென்ட்னு வரும்போது கை கழுவிட்டு போயிடுவாங்க, கவர்மெண்ட் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ட்ராமா நமக்கு இருக்கிறதுனால நம்ம இந்த லைனை சேர்த்தோம். ஸோ என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா, நீ கொடுத்த எக்யூப்மெண்ட் தான் ஃபால்ட் அப்படின்னா உன் மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு. இப்போ ஃபுகுஷிமால ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல, ஃபுகுஷிமா ஆக்சிடென்ட்ல அதுக்கு சப்ளை பண்ணது யாருன்னா ஜெனரல் எலக்ட்ரிக் தான். ஜெனரல் எலக்ட்ரிக் கொடுத்த ரியாக்டர் தான் ஜப்பான்ல ஃபுகுஷிமால யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியாக்டர்ல ஃபால்ட் இருக்கு அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்லுச்சு. ஆனா ஜெனரல் எலக்ட்ரிக் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த இது மெல்ட் டவுன் ஆகுது. ஆனா ஜப்பான்ல இந்த மாதிரி ஒரு லைபிலிட்டி கிளாஸ் இல்லாததுனால ஜப்பான் கவர்மெண்ட் தான் எல்லா காம்பன்சேஷனும் எடுத்துக்கிச்சு. ஜெனரல் எலக்ட்ரிக்கு கை வச்சுட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி இந்தியாலையும் நடந்துரும் அப்படிங்கிற பயத்துல தான் இந்த கிளாஸ் இருக்கு. ஸோ தட் நீ கொடுத்த எக்யூப்மெண்ட்ல ஃபால்ட் இருந்தா உன் மேல பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ என்ன மாதிரி நம்ம இந்த ஆக்டை டிசைன் பண்ணோம் அப்படின்னா, அப் டு அப்போ கொண்டு வரும்போது அப் டு 1500 crore 1500 crore வரைக்கும் இந்த மாதிரி டேமேஜஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு லைபிலிட்டி கொடுக்குற பொறுப்பு யாருது அப்படின்னு பார்த்தா அது ஆப்ரேட்டர். உங்களுக்கு இப்போ டேமேஜ் ஆகுது, அதுக்கு ஏகப்பட்ட லாஸ் வருது, அப்போ அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா
அது எவ்வளோ கோடி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப் டு 1500 crore வரைக்கும் ஆப்ரேட்டர் தான் கை காசு எடுத்து போடணும். அதுக்கு மேலே செலவாகுது, லாஸ் வந்து அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். மோர் தென் திஸ் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் பேர் பண்ணும் அப்படின்னா அப் டு 300 மில்லியன் எஸ்டிஆர். அது வந்து எஸ்டிஆர்ல தான் நம்ம மென்ஷன் பண்றோம், டாலர்ல மென்ஷன் பண்ணல. IMF உடைய யூனிட்டான ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அப்போ ஒரு எஸ்டிஆர் வந்து 110 ரூபாவோ ஏதோ வரும். எஸ்டிஆர்ல தான் நம்ம அதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப் டு 300 மில்லியன் எஸ்டிஆர்ஸ், அது டாலரோ யூரோவோ சொல்லாம IMF யூனிட்ல நம்ம சொல்றோம். அது கிட்டத்தட்ட 300 மில்லியன் FDRங்கிறது ஒரு 2000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி வரும். இதுக்கு மேல அப் டு 2000 கோடி வரைக்கும் எக்ஸ்ட்ராவா இப்போ டேமேஜ் வருது. டேமேஜ் வந்து 3500 கோடின்னு சொல்றாங்க. 3500 கோடி டேமேஜ் 1500 கோடி ஆப்ரேட்டர் தரணும், மிச்சம் 2000 கோடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த 1500 கோடி ஆப்ரேட்டர் கொடுக்குறாருல, அந்த 1500 கோடி ஆப்ரேட்டர் கொடுக்குறப்போ அதுல தான் இந்த ரைட் டு ரீகோர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை சேர்க்கிறாங்க. ரைட் டு, இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்ன வரும்னா இதுதான் வரும், இந்த டேர்ம் ரைட் டு ரீகோர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அந்த மாதிரி. ஸோ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் டு ரீக்ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி டேமேஜ் வரும்போது நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து பணம் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த கிளாஸ். ஸோ ரைட் டு ரீகோர்ஸ் அப்படின்னு நம்ம சேர்த்து இந்த 1500 கோடி ஆப்ரேட்டர் வந்து கட்டணும்ல, அந்த 1500 கோடிக்கு சப்ளையர் தான் அந்த டேமேஜுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சப்ளையர் கிட்ட இருந்து 1500 கோடி வாங்கலாம். அதான் வந்து ரைட் டு ரீகோர்ஸ் அப்படின்னு நம்ம சேர்த்துட்டோம். இதை சேர்த்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு கிளாஸ்ல இப்போ என்ன ஆகுதுன்னா இன்டைரக்டா வெஸ்டிங்சன் ஹவுஸோ இல்லை ஜெனரல் எலக்ட்ரிக்ஸோ இல்லை பிரான்ஸ்ல இருக்கிற அவேரா, பிரான்ஸ்ல இருந்து வந்த கம்பெனி வந்து அவேரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த அவேரா எலக்ட்ரிக்ஸோ இவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம பணம் கட்டணுமா, நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ நாங்க இந்தியாவுக்கு வரல, நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஃபியூச்சர்ல என்ன ஆகுது அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஆபரேட்டராகவே நம்ம பிரைவேட்டா அலோவ் பண்றோம் அப்படின்னா 1500 கோடியும் அந்த பிரைவேட் தான் பார்த்துக்கணும். இந்தியாவில் இப்போ கவர்மெண்ட் தான் ஆபரேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 3500 கோடியும் இப்போ கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஏன்னா என்பிசிஐலும் கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ ஆப்ரேட்டராகவே நாளைக்கு பிரைவேட் வராங்க அப்படின்னு வரும்போது அப்போ இந்த 1500 கோடியும் அந்த பிரைவேட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளாஸ் வந்து சொல்லுது. ஸோ அப்போ இந்த கிளாஸ் வந்து சேர்க்கிறப்போ இந்தியாவில் வந்து சப்ளையராக இருக்கிறது ரிஸ்க், ஆப்ரேட்டராக இருக்கிறது ரிஸ்க், ஆள விடு சாமி அப்படின்னு போயிட்டோம். யூஎஸ், பிரான்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர் தரேன் அப்படின்னு சொன்னாலும் எல்லா பிரைவேட் கம்பெனி போயிடுச்சு. அப்போவும் 2013 தைரியமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தவன் ரஷ்யா தான். நீங்கள் அதனால தான் ரஷ்யா வந்து நோட் பண்ணோம். 2013 கூடங்குளம் ஓபன் பண்றான். ஆக்ட் தான் பாத்துக்கலாம், அதுல என்ன இருக்கு அப்படி. ஸோ ரஷ்யா ஏன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம புரியுதா? இந்த மாதிரி டைம்ல ரஷ்யா வந்து கூடங்குளம்ல அடுத்த யூனிட் ஓபன் பண்றான், பரவாயில்ல பாத்துக்கலாம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ அதான் வந்து ரஷ்யா அந்த VVER பார்த்தோம்ல போன கிளாஸ்ல, அந்த ரஷ்யனோட இது வருது. ஸோ இதான் பின் பேக்ராப். அப்போ 2008 என்னதான் டீல்லாம் சைன் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா 2008 அப்புறம் யுரேனியம் வி ஸ்டார்டட் இம்போர்ட் யுரேனியம் ஃப்ரம் கனடா, கஜகஸ்தான், ஆஸ்திரேலியா, இவங்கள்ட்டலாம் ஃபியூவல் வாங்கிட்டோம். ஆனா இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு சப்ளையராவோ பிரைவேட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸோ ஆபரேட்டர்ஸாவோ வர்றதுக்கு எல்லா நாடுகளும் ரிலக்டண்டா இருக்காங்க. ஸோ இதை எடுத்தாதான் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. 2015 ஒபாமா வராரு, மோடி அப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. ஒபாமா கூட சந்திப்புல ஒபாமா வந்து ரிப்பப்ளிக் டேக்கு சீஃப் கெஸ்டா வந்திருப்பாரு. அப்போ மோடி கிட்ட பார்த்து சொல்லியிருப்பாரு இந்த ஆபரேட்டர் கிளாஸ் எடுங்க அப்பதான் வருவோம் அப்படின்னு. அப்போ வந்து சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வாங்க 1500 கோடிக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த 1500 கோடியும் நம்ம இன்சூரன்ஸா போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஆபரேட்டரும் சப்ளையரும் ஒரு பிரீமியம் கட்டினா போதும், இன்கேஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் மாடலில் இது போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கவர்மெண்ட் கம்பெனி தான். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கிற லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனி கூடலாம் சேர்த்து நியூக்ளியர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வந்து ஃபார் அப் டு 1500 crore ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஏதாவது ஆப்ரேட்டர் வந்தாங்க அப்படின்னா நியூக்ளியர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், 1500 கோடி வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்துடும். அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டணும். யார் கட்டணும்னா ஆப்ரேட்டர் கட்டணும், சப்ளையர் கட்டணும், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நியூக்ளியர் காம்பன்சேஷன் ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஃபண்ட் என்னதுன்னா இந்த எக்ஸ்ட்ராவா அந்த 2000 கோடி 300 மில்லியன் எஸ்டிஆர் வருதுல்ல, எஸ்டிஆர்னா என்னன்னு ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரியலன்னா நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, அது ஒரு தனி கான்செப்ட். இங்கே இருக்கிறவங்களும் நான் கிளாஸ் நடத்திடுவேன், பட் மிச்சவங்களாம் படிங்க.
ஸோ அது வந்து ஒரு 2000 கோடி வருதுல்ல, அதை ஃபண்ட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சே இன்சூரன்ஸும் போட்டு தரோம், வாப்பான்னு. வரலாம்ல, அப்பயும் வரல. ஸோ ஒபாமா வந்துட்டு போன பிறகும் அவங்க வரல. ஸோ ரொம்ப நாள் ஆகி வராமலே இருக்காங்களே, என்னடா பண்ணுறது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்து சரி கழுத உனக்கு என்ன லயபிலிட்டி தானே வேணாம், சரி லயபிலிட்டி உனக்கு கிடையாது அப்படின்ட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தே டைல்யூட்டட் திஸ் ஆக்ட். 2010ல ரெவல்யூஷனரியா பிரைவேட் செக்டர் தான் லயபிள் அப்படின்னு சொல்லி சூப்பராக கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷனை சாந்தியில டெலிட் பண்ணிட்டாங்க. சாந்தியில என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லணும்ல, அந்த பிரச்சனையை சொல்லணும் இவ்வளவு கதை சொல்ல வேண்டியது இருக்கு. சாந்தியில எதை டெலிட் பண்ணாங்க, அந்த டெலிட் பண்ணதுக்கு பின்னாடி 50 வருஷம் வரலாறு இருக்கு. சாந்தியில டெலிட் பண்ணதே எதுனா, இன்கேஸ் சப்ளையர் வந்து ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அவன் லயபிள் கிடையாது, எல்லாமே ஆபரேட்டர் தான் லயபிள் அப்படிங்கிற கிளாஸ் தான் கொண்டு வந்திருக்கும். இதுதான் சாந்தியில இருக்க பிரச்சனை. ஸோ புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இப்போ சாந்தி கிளியரா? ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா பிஹைண்ட் திஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன, கவர்மெண்டோட லாஜிக் என்ன, ஏன் இந்த சாந்தி பில்ல கொண்டு வராங்க அப்படின்னா, இன்னைக்கு மாடர்ன் டேல நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, வி நீட் நியூ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். சோலார் பவர், விண்டு இவங்களெல்லாம் நம்ப முடியல, ரொம்ப இன்டர்மீடியட்டா இருக்காங்க, 24x7 தரமாட்டாங்க. கோலுக்கு அப்புறம் 24x7 பீக் லோட்ல பெஸ்டா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற ஒரு மெக்கானிசம் எதுனா நியூக்ளியர் தான். நியூக்ளியர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் மோட் அண்ட் இட்ஸ் வெரி கிளீன் ஆல்சோ. ஆக்சிடென்ட் நடக்கிறத தவிர மிச்சம் எல்லா டைமும் அது நல்ல மோடு தான். உங்களுக்கு புரியுது, ஆக்சிடென்ட் நடந்தாதான் அது ஆபத்து. அண்ட் அதோட ஃபியூவலை வந்து கரெக்டாக பத்திரமா எடுத்து வைக்கணும். ஃபியூவலை ஒழுங்காக எடுத்து வைக்கலனாலும் ஆபத்து. ஸோ நீங்கள் ஃபியூவலை ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் நியூக்ளியர் மாதிரி ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரிசிட்டி வராது. ஏன்னா ஆன் பண்ணி விட்டா அவன் வந்து 10-15 வருஷத்துக்கு ஓடுவான், ஆஃப் பண்ண கூட தேவையில்ல, அவனை அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் கம்மி ஃபியூவல்ல அதிகமான எலக்ட்ரிசிட்டி வரும் அண்ட் எவ்வளோ லோடு போட்டாலும் தாங்குவான் நியூக்ளியர். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் இதை அடாப்ட் பண்ணலான்றாங்க. ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இந்தியாவில் அதிகப்படுத்தணும். அது இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சில் நீங்கள் வந்து அடாப்டேஷன் பண்ணணும், மிட்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி எமிஷன்ஸை குறைன்னு சொன்னால் கோலை விட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ் போகணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, எனக்கு கோலுக்கு ஆல்டர்னேட்டிவாக பீக்லோட கேட்டர் பண்ணுற மாதிரி சோலாரும் இல்லை, விண்டும் இல்லை. அதுக்கு போனோம்னா நான் பேட்டரி கொண்டு வரணும், லார்ஜ் எனர்ஜி ஸ்டோரேஜ் கொடுக்கணும். ஸோ சிம்பிளாக எனக்கு வேலை முடியணும்னா நியூக்ளியர் தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போது 2047 விக்சித் பாரத் ஆகிறதுக்குள்ள நம்ம 100 ஜிகாவாட்ஸ் நியூக்ளியர் பவரை ரீச் பண்ண போகிறோம். நியூக்ளியர் பவர் மூலமா இந்தியாவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து 8 ஜிகாவாட்ஸ் தான் நியூக்ளியர் இந்தியாவில், அதை 100 ஜிகாவாட்ஸா இன்க்ரீஸ் பண்ண போறோம் 2047குள்ள. ஸோ அப்போ எனக்கு நியூக்ளியர் தான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஸோ அப்போ நியூக்ளியர் பவர் பிளான் 100 ஜிகாவாட் ஆக்கணும், எனர்ஜி டிரான்சிஷனுக்கு அதுதான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இப்போதைக்கு இந்தியாவுக்கு இருக்கு. கோலுக்கு ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்கன்னா அப்போ அது ஃபுல்லாவே பண்ற அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் இருக்கானா? இல்ல, கவர்மெண்டால லிமிட்டடா தான் என்பிசிஐல வச்சு பண்ண முடியும். பிரைவேட் வராம இது பண்ண முடியாது. ஸோ அப்போ பிரைவேட் வந்தா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ பிரைவேட்டை வாவானா வரமாட்டான். இப்போ நம்ம ஸ்மால் சின்ன முதலாளியும் வந்து நியூக்ளியர்ல வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ பெரிய முதலாளி வரல இன்னும், இப்போ சின்ன முதலாளி வராரு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து வராங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து இடிக்குது. என்னப்பா பணம் எங்கள்கிட்ட கேட்குற, நாங்கள் வெறும் லாபத்தை தான் பார்ப்போம், டேமேஜ் எல்லாம் கொடுக்க முடியும். அதான் பிரைவேட்டு, அதான் கார்பரேட்டு. ஸோ அப்போ அதை டெலிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப நாளா. ஸோ அதனால டெலிட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிற கான்செப்டையும் போன பட்ஜெட்ல கொண்டு வந்தாங்க. நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது ஒரு சிட்டி லெவல்ல லார்ஜ் ஸ்கேல்ல எல்லாருக்கும் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஸ்மால் ஸ்கேல்ல நியூக்ளியர் ரியாக்டர் நம்ம வந்து அந்தந்த லோக்கலைஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாட் ஜிபிடிங்கிற ஒரு கம்பெனி இருக்குல்ல, அது ஒரு நாடு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றதோட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க அவங்களோட சர்வர்ஸ். ஒரு கூகுள் வந்து எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்றாங்கன்னா, பல நாடுகள் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியோட அதிகமா ஒரு கூகுள்ங்கிற ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுது. அப்போ இவெல்லாம் வந்து கூகுள், சாட் ஜிபிடி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து கிரிட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்தா அது கிரிட்டுக்கு வந்து இஷ்யூவா இருக்கு. நீ தனியா உனக்குன்னு ஒரு பவர் பிளான்ட் வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் நீ வச்சுக்கோ, கூகுள் உனக்குன்னு நீ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சுக்கோ டாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல வச்சு அதுல இருந்து கரண்ட் எடுத்து நீ உன் கம்பெனி ஓட்டிக்கோ, நீ வந்து கிரிட்ல வந்து எங்களோட கிரிட்ல இருந்து கரண்ட் கேட்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், குட்டி நியூக்ளியர் ரியாக்டர் ஃபார் அ சிங்கிள் கம்பெனி ஆர் சிங்கிள் என்டிட்டி. இப்போ ஃபியூச்சர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங் மேக்கர்ஸ்க்கு நம்ம கீழே ஒரு ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி கிங் மேக்கர்ஸ்க்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் நமக்குன்னு மட்டும் நம்ம கவர்மெண்ட் வந்து வாங்கவே தேவையில்ல, நம்மளே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இப்போ வந்து ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கிற சப்மரைன்லாம் பார்க்குறோம், நியூக்ளியர் பவர் சப்மரைன். ஸோ அதெல்லாம் குட்டி குட்டி நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல நியூக்ளியர் ரியாக்டர் பண்றதுக்காக தான் நம்ம ஓப்பன் அப் பண்றோம். இப்போ அதுல நியூக்ளியர் பண்ணணும்னாலும் பிரைவேட் வரணும்.
பிரைவேட் ரிசர்ச் ஓப்பன் அப் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஸோ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வரணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் நம்ம நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜியை கவர்மெண்ட்க்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம பிரைவேட்டுக்கு ஓப்பன் அப் பண்ணாதான் இதெல்லாம் முடியும். ஆனால் எல்லா பிரைவேட்டும் ரிலக்டண்டாக இருக்கிறது இந்த ஒரு கிளாஸ்னால தான் அப்படின்னு சொன்னோன்னே கவர்மெண்ட்டும் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்காக இந்த கிளாஸை வந்து டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஸ்டோரி. ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ சாந்தி பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ இந்தியாவுடைய அட்டாமிக் எனர்ஜியோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் யார் கீழே இருக்கு? பிரைம் மினிஸ்டர் கீழே டைரக்டா ஒர்க் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட். தனி மினிஸ்ட்ரினால பிரைம் மினிஸ்டர் தான் இதுக்கு மினிஸ்ட்ரி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னா நேஷனல் அட்டாமிக் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து யூ ஹாவ் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. அதுக்கப்புறமா யூ ஹாவ் வந்து நேஷனல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு 3 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நேஷனல் அட்டாமிக் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் இருக்கு. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அட்வைசரி குரூப், பாலிசி மேக்கிங், என்னென்ன பாலிசி எப்படி எப்படி பண்ணலாம், ரிசர்ச் வந்து இந்தியாவில் எப்படி டெவலப் பண்ணலாம், இந்தியாவில் எப்படி இதை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கும் வந்து நேஷனல் அட்டாமிக் கமிஷன் இல்லை, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு வந்து ஹெட் யாருன்னா அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. அண்ட் இது எப்படின்னா எல்லா மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரிஸும் இருப்பாங்க அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரிஸும் வருவாங்க அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அட்டாமிக் எனர்ஜி சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இது அட்வைசரி பாடி, பாலிசி மேக்கிங் பாடி. இந்தியாவில் அட்டாமிக் எனர்ஜி எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சி, அட்வைசரி பாடி மாதிரி. அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு தான் யாரை ரெகுலேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த நியூக்ளியர் ஃபியூவல் சம்பந்தப்பட்ட மேட்டர். நியூக்ளியர் ஃபியூவல் யுரேனியமை மைன் பண்றது, அதுல இருந்து ஃபியூவலை எடுக்கிறது, அந்த ஃபியூவலை வந்து கொண்டு போயிட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ரெடி பண்றது, கேப்சூலை ரெடி பண்றது. ஸோ அப்போ NPCIL ஃபுல்லாவே ரெகுலேட் பண்றது இவங்க தான். அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இஸ் நவ் ரெகுலேட்டரி NPCIL. இப்போ நாளைக்கு பிரைவேட் செக்டர் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே அட்டாமிக் இப்போ வந்து இதுவும் கவர்மெண்ட்டுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இவங்க இப்போ யாரை மட்டும் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த NPCIL என்டையர் ஆப்ரேஷனே ரெகுலேட் பண்றாங்க. அதை தாண்டி பிரைவேட் செக்டர்ல குட்டி குட்டியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, ஆர் நியூக்ளியர் மைனிங்லாம் இருக்குல்ல, யுரேனியம் மைன்ஸ், ஆர் நம்மளுடைய ஹோமி பாபாவோட விஷன்ல 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கும். அதுல ஸ்டேஜ் 1ல ஓட ஃபியூவல் தான் ஸ்டேஜ் 2க்கு, ஸ்டேஜ் 1 உடைய பை ப்ராடக்ட் தான் ஸ்டேஜ் 2க்கு ஃபியூவலா இருக்கும். ஸ்டேஜ் 2 உடைய பை ப்ராடக்ட் தான் ஸ்டேஜ் 3க்கு ஃபியூவலா இருக்கும். அப்போ ஸ்டேஜ் 1ல நம்ம உருவாக்கி வச்சிருந்த ஃபியூவல் எல்லாம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்துல சீக்ரெட் ஏரியால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் 2க்கு யூஸ் பண்ணணும். அது எங்க என்னன்னு தெரியாது, ஆனா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஃபியூவல்ஸ் இது எல்லாத்தையும் இப்போதைக்கு ரெகுலேட் பண்றாங்க. நாளைக்கு ஜெனரல் எலக்ட்ரிக், வெஸ்டிங்சன் ஹவுஸ் ஆர் பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் அவங்கலாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அப்படிங்கிறது RBI, SEBI மாதிரி உங்க வந்து அட்டாமிக் எனர்ஜிக்கு ஒரு ரெகுலேட்டரி போர்டா மாறிடுவாங்க. இது வந்து இத்தனை நாளா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியா இருந்துச்சு. சாந்தியில இது ஸ்டாச்சுட்டரி பாடியா மாறுது. சாந்தி ஹஸ் given தி ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் டு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் நம்மளுடைய நியூக்ளியரோட ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கதையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்தியா enacted சிவில் liabilities for nuclear damage act 2010 to put in place the compensation mechanism. இது வந்து no fault liability to the operator. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஆப்ரேட்டர் தான் பொறுப்பு. ஆப்ரேட்டர் மேல ஃபால்ட்டே இல்லைனாலும் ஆப்ரேட்டர் தான் லைபிள் இன்கேஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதான் வந்து நோ ஃபால்ட் லைபிலிட்டி. அந்த சிவில் நியூக்ளியர் நோ ஃபால்ட் லைபிலிட்டி அப்படின்னு இருக்கு. வேர் will be left for damage regardless of any fault on its part. It specifies that amount of the operator to survey in case of damage is 1,500 crore. It also requires operator to cover liability through insurance. Central government role என்னன்னா damage exceed ஆயிடுச்சு அப்படின்னா central government will step in up to 300 million special drawing rights. அது வந்து IMF கரன்சில ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரஃப்லி 2000 to 2300 crore வரைக்கும் இன்னைக்கு வருது, இன்னைக்கு இருக்க எக்ஸ்சேஞ்சில். Supplier liability clause. Having realized the defective parks were responsible for Bhopal gas tragedy, we realized that supplier liability அதையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்தோம். அண்டர் திஸ் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா operator of the nuclear power plant can seek the recourse, right to recourse from the suppliers in the event of a nuclear incident caused by the supplier action, including supply of the equipment or materials with defects, substandard services or fault. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் கொடுத்தா அவங்க மேல நம்ம கேட்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து காம்பன்சேஷன், இந்த மாதிரி நியூக்ளியர் டேமேஜ் எல்லாம் ஆகுதுல, செர்னோபில்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்த பிறகு இந்த மாதிரியான டிசாஸ்டர்லாம் நடக்கிறப்போ இதுக்கு யார் பொறுப்பு, அந்த பொறுப்பை வந்து லைபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கன்வென்ஷன் கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தால் யார் பொறுப்புன்னு சொல்றதுக்கே ஒரு கன்வென்ஷன் நம்ம ஆல்ரெடி அடாப்ட் பண்ணோம்.
அதான் வந்து குளோபல் லெவல்ல கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்டரி காம்பன்சேஷன். இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கோங்க. Convention on Supplementary Compensation was adopted in 1997 with the aim of establishing minimum national compensation amount. இவங்க இதில் தான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றாங்க. 1997 அது வருது. இந்தியா வந்து 2016 ராட்டிஃபை பண்றாங்க. எப்போ ஒபாமா வந்துட்டு போன பிறகு ஓகே அப்படின்னு. ஸோ இந்த கன்வென்ஷன் கிளாஸ் படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஆப்ரேட்டர் தான் லயபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி டேமேஜ் நடந்தா யார் லயபிள்னா ஆப்ரேட்டர் தான் லயபிள். ஆப்ரேட்டர் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் லயபிள் அப்படிங்கிற அப்பர் லிமிட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லிமிட்டுக்கு தாண்டி லயபிலிட்டி வந்தா அது கவர்மெண்ட் தான் பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கிளாஸ்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. இதை தான் நம்ம எடுத்து அப்படியே கொண்டு வந்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து 2 ப்ரொவிஷன் தான் இருக்கு. CSE provides that only 2 conditions under which national law operator with the right to recourse அப்படிங்கிறது சப்ளையருங்கிறதே இல்லை இதுல. இப்போ வந்து என்னதுன்னா, under 2 condition under which the national law country may provide that operator with the right to recourse where they can extract liability from the supplier. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க ரைட் டு ரிகோர்ஸ் போகலாம் அப்படிங்கிற 2 கண்டிஷன்ஸை வந்து இந்த கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்டரி கம்பன்சேஷன் சொல்லியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் சப்ளையருக்கு போகலாம் அப்படின்னு. இஃப் தேர் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி அக்ரீட் இன் தி கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்ல ஆப்ரேட்டரும் சப்ளையரும் ஒத்துக்கிறாங்க. சப்ளையரே ஒத்துக்கிறான், ஆமாப்பா டேமேஜ் ஆச்சுன்னா நான் பொறுப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டா நீங்க சப்ளையர்ட்ட இருந்து வாங்கலாம். If the nuclear incident results from an act of omission done with an intent to cause damage, வேணும்ட்டு இந்தியாவை அழிக்கணும், நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சப்ளையர் வேணும்ட்டு ஏதாவது பண்றாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா அவன்கிட்ட இருந்து வாங்கலாம். வேணும்ட்டு ஃபால்ட்டியா கொடுத்து இந்தியாவை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்டென்ட்டோட அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு 2 ப்ரொவிஷன்ல தான் ரைட் டு ரிகோர்ஸ் டு சப்ளையர் இருக்கு. ஒரு இந்த கன்வென்ஷன் படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஆப்ரேட்டர் தான் பொறுப்பு. அந்த ஆப்ரேட்டர் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் பொறுப்பு. அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கு மேலே போனால் கவர்மெண்ட் எடுத்துக்கும். எப்போ அவங்க வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து ரைட் டு ரிகோர்ஸ் சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கலாம்னா 2 கண்டிஷன்ல தான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கு. நம்ம ஆக்ட் போடும்போது 3ஆவது அவனை சேர்த்துக்கிட்டோம். அதான் வந்து நம்ம வச்ச ட்விஸ்ட். ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நம்ம என்ன 3ஆவதா சேர்த்தோம், ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் அவங்க கொடுத்திருந்தாலும் அவங்க பொறுப்பு அப்படின்னு சேர்த்துட்டோம். அந்த 3ஆவது கிளாஸ் தான் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து 11 டொமஸ்டிக் நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து இந்தியன் நியூக்ளியர் இன்சூரன்ஸ் பூல் INIP அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ப்ரிலிம்ஸ்ல வரலாம். வாட் இஸ் இந்தியன் நியூக்ளியர் இன்சூரன்ஸ் பூல் அப்படின்னு. இதுதான் அந்த 1500 கோடி இன்சூரன்ஸ்க்கு நம்ம உருவாக்கின விஷயம். ப்ரிலிம்ஸ்க்காக நான் இதை எடுத்தேன். இந்த டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 1500 crore அப்படிங்கிறது இதில் பார்க்குறோம். கிளியரா? ஸோ இதோட ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நீட் ஃபார் சாந்தி. இப்போ எதுக்கு சாந்தி வருது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன கதை தான். இந்தியா வந்து 8.8 ஜிகாவாட் தான் இருக்கு. 2032க்குள்ள 22 ஜிகாவாட் போடும். 2047க்குள்ள 100 ஜிகாவாட் போனோம்னா பிரைவேட்டும் தேவை. லார்ஜ் ஃபினான்சிங் கேப். இந்த மாதிரி நீங்க 100 ஜிகாவாட் நியூக்ளியரை இந்தியாவில் தயாரிக்கணும்னா 15 லட்சம் கோடி தேவை. 15 லட்சம் கோடி வந்து பணம் கவர்மெண்ட் இல்லை. அப்போ பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் நமக்கு தேவை. 100 ஜிகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு வந்து நியூக்ளியர்லேருந்து வரணும்னா 15 லட்சம் கோடி செலவு பண்ணணும், விச் இஸ் ஹியூஜ் அமௌண்ட். அந்த அளவுக்கு பணம் கவர்மெண்டால கொடுக்க முடியாதுன்னு பிரைவேட் கிட்ட வருது. அதே மாதிரி என்னதுன்னா, கவர்மெண்ட்டே எல்லாம் பண்றதுனால ப்ராஜெக்ட் டிலேஸ் நடக்குது. இப்போ NPCIL ப்ராஜெக்ட்ஸ் இன் கூடங்குளம் 3 to 6 ரொம்ப நாளா டிலேல இருக்கு. ஸோ NPCIL ஆப்ரேட் பண்றாங்க. ஆனால் EPC மாடல்ல நம்ம அதை ரஷ்யா கிட்ட கொலாபரேட் பண்றோம். ஸோ NPCIL கூடங்குளம் ரியாக்டர் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான். அங்கே பிரைவேட்னு வருது ரஷ்யா கூட பார்ட்னர்ஷிப்ல எப்படி போறோம்னா EPC மாடல்ல தான் போறோம். ரஷ்யா வந்து இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், மிச்சது எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ ரொம்ப டிலேமெண்ட் ஆகுது. ஸோ பிரைவேட் கிட்ட தனியாக விட்டால் தான் சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ்லாம் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதனால வந்து கிரியேட் பண்றோம். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்கு இந்த பில் தேவை அப்படின்னா இது. ஸோ அதே மாதிரி வந்து யுரேனியம் சப்ளை செயின் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. யுரேனியம் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கு. நம்ம வந்து லிமிடெட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், அதனால வந்து இம்போர்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பிரைவேட் வந்துச்சுன்னா அவங்க நிறைய யுரேனியம் மைனிங் பண்ணுவாங்க, ப்ராசஸிங் பண்ணுவாங்க, இம்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஏரியாலலாம் இன்னும் ஸ்பீடப் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி நம்ம நெட் ஜீரோலாம் ரீச் பண்ணணும், கிளைமேட் சேஞ்சுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை கிரியேட் பண்ணணும். ஸோ கிளியரா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நீடு. எதுக்காக இந்த சாந்தியை கொண்டு வந்தாங்கன்னு கவர்மெண்ட் சொல்ற காரணங்கள் இதுதான். இப்போ இந்த பில்லில் வந்து நீங்க என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, எதுக்கெல்லாம் பிரைவேட்டுக்கு அலவுடு, எதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணோம். எதெல்லாம் இப்போ பிரைவேட் ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம்.
ஸோ இன்சைட் தி சாந்தி பில் வாட் இஸ் ஓப்பன் அப் டு பிரைவேட் அப்படின்னா பிரைவேட் இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் கேன் பில்ட், அவங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் பில்ட் பண்ணலாம், ஓன் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம் அண்ட் டீகமிஷன் பண்ணலாம். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ஸை பில்ட் அண்ட் ஆப்ரேட் பண்ற அந்த வேலையை பிரைவேட்டுக்கு கொடுக்குறோம். ஃபியூவல் ஃபேப்ரிகேஷன் அலோவ் பண்றோம். ஸோ வாட் இல் ஃபியூவல் ஃபேப்ரிகேஷன்? யுரேனியம்ங்கிறது நீங்க எடுக்கிறீங்க, அந்த யுரேனியம் வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணி அது ஃபியூவல் பெல்லட்டா மாற்றணும். அந்த பெல்லட்டா மாற்றி தான் பவர் பிளான்ட்ல லோட் பண்ணணும். ஸோ அந்த பெல்லட்டா மாத்துறது தான் ஃபியூவல் ஃபேப்ரிகேஷன். ஸோ யுரேனியமோட ஃபியூவல் எடுத்து அதை பெல்லட்டா மாற்றி உள்ள லோட் பண்ணுறது, அந்த பெல்லட் சேஞ்சிங் ப்ராசஸ்க்கு மட்டும் நீங்கள் பிரைவேட் அலோவ் பண்ணலாம். ரெண்டு தான் பிரைவேட் அலோவ் பண்ணுறோம். ஸோ பிரைவேட் வந்து ஆப்ரேட்டராக இருக்கலாம், ஓன் பண்ணிக்கலாம், இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆப்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஃபியூவல் ஃபேப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். ஸ்டில் ஆனால் இது எதுவுமே ஓப்பன் அப் பண்ணல, இதெல்லாம் இன்னும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கு. எதெல்லாம் இன்னும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு? சாந்திக்குள்ள இது இருக்கு. யுரேனியம் அண்ட் தோரியம் மைனிங் இன்னும் கவர்மெண்ட் கண்ட்ரோல். மைனிங் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் தான். ஓனர்ஷிப் அண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூவல், இது நியூக்ளியர் ஃபியூவல் வந்து எவ்வளோ யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறதும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. என்ரிச்மெண்ட் அண்ட் ஐசோடாபிக் செப்பரேஷன். என்ரிச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ U-235 இருக்கு, உங்ககிட்ட வந்து யுரேனியம் வந்து நீங்க ராவா பூமியிலேருந்து எடுக்கிறீங்க, ஆர் புளுட்டோனியம் ராவா பூமியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல போட்டு யூஸ் பண்ணிட முடியாது, கோல் மாதிரி. நீங்க அதை வந்து நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ற அளவுக்கு என்ரிச் பண்ணணும். ஏன்னா அந்த யுரேனியம் ஓவரில் ரொம்ப மைன்யூட் ட்ரேசஸ்ல தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் கேப்பபிள் யுரேனியம் இருக்கும். ஸோ அப்போ அந்த என்டையர் இதுல இருந்து நீங்க அதை என்ரிச் பண்ணி தான் அதை ஃபியூவலா மாற்ற முடியும். அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இன்னும் இருக்கு. ஏன்னா அந்த என்ரிச்மெண்ட்டை இன்னும் அதிகமாக பண்ணால் அதை வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ரிச்மெண்ட் இன்னும் கவர்மெண்ட் தான் வச்சுக்கிறாங்க. ஸ்பென்ட் ஃபியூவல் ரீப்ராசஸிங். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜுக்கு தேவைப்படுற யூஸ்டு ஃபியூவலை நம்ம சேமிச்சு வைக்கிற வேலையை இன்னும் கவர்மெண்ட் தான் வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஸ்பென்ட் ஃபியூவலை பிரைவேட் கிட்ட கொடுத்தா அகைன் அதை பிளாக் மார்க்கெட்ல வித்துருவாங்க. பிரைவேட் கிட்ட ஒன்று கொடுத்தாலே நிச்சயமா பிளாக் மார்க்கெட்ல வித்து தீவிரவாதிகள் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டு நன்மைலாம் இல்லை, பணம் கொடுக்க ரெடியா இருக்கானா தீவிரவாதி கூட நியூக்ளியர் குண்டை வந்து கொடுக்குறவங்க தான் பிரைவேட். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் நம்ம மற்ற விதிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். துப்பாக்கி தராங்களே, குண்டு தராங்களே, துப்பாக்கி குண்டும் தீவிரவாதி கொடுத்தது யாரு? அதெல்லாம் கொடுக்க தெரிஞ்சவன் நாளைக்கு நியூக்ளியரும் கொடுத்துருவான். ஸோ அதனால நம்ம அதை வந்து வச்சிருக்கோம். ஹை லெவல் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெவி வாட்டர் ப்ரொடக்ஷன். ஹெவி வாட்டருங்கிறது வந்து இட்ஸ் அ மாடரேட்டர் which is used in the nuclear power plant. சயின்ஸில் நீங்கள் படிப்பீங்க மாடரேட்டர் அப்படின்னா என்னன்னு, பிளான்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதுவும் வந்து D2O, டியூட்ரியம் ஆக்சைடு, H2O பதிலாக D2Oன்னு இருக்கும் வாட்டர், அதான் வந்து ஹெவி வாட்டர். இதெல்லாம் இன்னும் கவர்மெண்ட் இருக்கு, இதுதான் ப்ரிலிம்ஸில் வரும். சாந்தியில் எது பிரைவேட்டுக்கு போச்சு, எது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சாந்தி? நான் ஒரு ப்ரொவிஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அதனால இதை குயிக்காக பார்த்துடலாம். ஸோ பிஆர்எஸ்ல திரும்ப வி ஆர் சீயிங் பில் சம்மரி. ஸோ சாந்தியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதான் வந்து சாந்தியோட ஃபுல் ஃபார்ம். சஸ்டைனபிள், நல்ல வேலை இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் அதையாவது நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். ஏன்னா சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங். ஆக்சுவலி அதை சாந்தியை வந்து ஃபில்அப் பண்றதுக்கு எந்த வார்த்தை வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இங்கிலீஷ்ல தான் அமைஞ்சிருக்கு, ஸோ இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2015. இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962, சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010. இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுது. இட்ஸ் நாட் அமெண்டிங் இட், இட்ஸ் ரீப்ளேசிங் இட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பழைய ஆக்ட் அமெண்ட் பண்ணுதா இல்லை பழைய ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். இது பழைய ஆக்டை ஸ்கிராப் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுது. 1962 ஆக்ட் தான் வந்து டெவலப்மெண்ட் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பத்தி பாக்குது. 2010 ஆக்ட் தான் லைபிலிட்டி அண்ட் காம்பன்சேஷன் பத்தி பாக்குது. அந்த ரெண்டு ஆக்டையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 இது குரூப் 1க்கு தேவைப்படும். 1962 அப்படிங்கிறது. இந்த ஆக்ட் வந்து 2010. லைசன்ஸ் டு நான் கவர்மெண்ட் என்டிட்டிஸ். 1962 ஆக்ட் வந்து empowers the central government to grant license for working of mines of atomic minerals. ஸோ அட்டாமிக் மினரல்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, மைனிங் ஆப்ரேஷன், ப்ரொடக்ஷன், யூஸ், ட்ரேட் ஆஃப் சச் சப்ஸ்டன்சஸ். ஸோ லைசன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கிராண்டட் ஒன்லி டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டிட்டி ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான். நியூக்ளியர் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா பழைய ஆக்ட்ல இருக்கு. புது ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, the bill empowers the central government to grant licenses to any other company except incorporated outside India. ஸோ ஃபாரின் கம்பெனி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணணும்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும்.
வெஸ்டிங்டன் ஹவுஸ் இந்தியா அப்படின்னு ஒரு இந்தியன் சப்சிடரி ஆரம்பிச்சிடணும், இல்லை இந்தியன் கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணியிருக்கணும், அப்போதான் அவங்களுக்கு தரும். ஸோ அப்போ வந்து எக்ஸப்ட் எனி அதர் கம்பெனிக்கு தரலாம். ஸோ இந்தியன் எனி பிரைவேட் கம்பெனி கொடுக்கலாம், ஆனால் ஃபாரின் கம்பெனி கொடுக்கக்கூடாது. ஃபாரின் கம்பெனி வரணும்னா ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வரலாம், கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ். மூணாவதா பார்த்தீங்கன்னா எனி அதர் பர்சன் எக்ஸ்பிரஸ்லி பெர்மிட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம், அதான் இதோட மீனிங்கு. ஸோ யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா எனி அதர் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி கொடுக்கலாம், ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கம்பெனி கொடுக்கலாம். மூணாவது எனி அதர் பர்சன் இஃப் கவர்மெண்ட் திங்ஸ். ஸோ அதில் அவங்க ஃபாரின் கம்பெனிக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஏன்னா அதில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுதான் வந்து எனி அதர் பர்சனுங்கிறதா வந்து கிளியரா இல்லை அப்படிங்கிறது கிரிட்டிசமா சொல்றாங்க. தீஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னதான் இதெல்லாம் ஆல்ரெடி பில்டிங் ஓனிங், ஆப்ரேட்டிங் அ நியூக்ளியர் பவர் பிளான்ட், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் அதே மாதிரி வந்து எனி ஆக்டிவிட்டி இன்வால்விங் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வில் ரிக்வயர். ஸோ இது இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே யார் ரெகுலேட் பண்ண போறாங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. லயபிலிட்டியில் என்ன சொல்றாங்கன்னா அண்டர் 2010 ஆப்ரேட்டர் ஃபார் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் லயபிள் ஃபார் எனி டேமேஜ் காஸ்ட் இன் த இன்சிடென்ட் ஆன் நோ ஃபால்ட் பிரின்சிபல். ஸோ அதே மாதிரி வந்து ஆப்ரேட்டர்ஸ் மஸ்ட் மெயின்டைன் அண்ட் இன்சூரன்ஸ், அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ த ஆக்ட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் அப்பாயிண்ட். ஸோ இதில் இந்த ஆக்ட் என்ன சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா liability does not apply to specified cases of natural disaster. Okay. The act provides for the appointment of commissioner or commissioner for adjudicate claims. ஸோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி காம்பன்சேஷன் பண்ணும்போது அந்த காம்பன்சேஷன் கிளைம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. அதே மாதிரி 2010 ஆக்ட் வந்து 1500 crore கேப் செட் பண்ணாங்களே, அதை இன்க்ரீஸ் பண்ணி 3000 crore ஆக்கிட்டாங்க. ஆப்ரேட்டர் வந்து 3000 crore வரைக்கும் லயபிள். பழைய ஆக்ட்ல 1500 இருந்துச்சு, அதை இன்க்ரீஸ் பண்ணி 3000 crore அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படி பண்றாங்க அப்படின்னா முன்னாடி ஆக்ட்ல வந்து அப்பர் லிமிட் 1500 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிரேடட் லயபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ எல்லாருமே 1500 வரைக்கும் லயபிள் இல்லை. 100 crore இருந்து 3000 crore வரைக்கும் லயபிலிட்டி கிரேடடா இருக்க போகுது. நீங்க சின்ன ஆப்ரேட்டர்னா 100 கோடின்னு இருக்கும், மீடியம் ஆப்ரேட்டர்னா 1000 கோடின்னு இருக்கும், பெரிய ஆப்ரேட்டர்னா 3000 கோடி இருக்கும். ஸோ அது வந்து அவங்க ஷெடியூல்ல வந்து மென்ஷன் பண்ண போறாங்க. எவ்வளோ மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அவங்க எவ்வளோ ஜென்ரேட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி லயபிலிட்டி. ஸோ பழைய ஆக்ட்ல எல்லாருக்கும் 1500 இருந்துச்சு, இப்போ கிரேடட் லயபிலிட்டி இருக்கு. ஸோ 100 crore to 300 crore அதை வந்து மாத்துறாங்க. So the bill specified a tiered structure with liability limit ranging from 100 crore to 3000 crore based on the power capacity. புரிஞ்சுச்சா? ஆப்ரேட்டர்ஸ் ரைட் டு ரிகோர்ஸ், எப்போலாம் ரைட் டு ரிகோர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது ப்ரிலிம்ஸ்ல வரலாம். 2010 ஆக்ட் gives operators the legal right to recover some or all of the compensation paid. This right could be exercised when the such rights are provided in the contract. ஸோ எப்போ வேணாலும் வந்து அவங்க ரைட் டு ரிகோர்ஸ் யூஸ் பண்ணலாம். பழைய ஆக்ட்ல வந்து 3 ப்ரொவிஷன் இருந்தது. when rights are provided in the contract where incident arises due to supply of defective equipment material இருந்துச்சு, when incident is caused by the deliberate intent அது இருந்துச்சு. இப்போ புது பில் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த செகண்ட் ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து நீங்க சப்ளையர் கிட்ட எப்போ போலாம்னா நம்ம காம்பன்சேட்டரி கன்வென்ஷன் ஒரு கன்வென்ஷன் பார்த்தோம்ல, அதுல இருந்து அந்த 2 ப்ரொவிஷன்ல மட்டும் தான் சப்ளையருக்கு போக முடியும். ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Under the 2010 Act, compensation may be claimed only for the damages within India. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபாரின் ஸ்டேட்ல ஒரு டேமேஜ் ஆகுது, இப்போ இந்தியாவில் ஒரு டேமேஜ் ஆகுது, அதோட எக்ஸ்டென்ஷன் பங்களாதேஷ்க்கும் போகுது, நேபாளுக்கும் போகுது அப்படின்னா அங்கான டேமேஜஸ்க்கும் கிளைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஃபாரின் ஜூரிஸ்டிக்ஷனும் கொண்டு வருது. Atomic Energy Regulator Board statutory recognition தராங்க. As per the bill, the board will take measures to ensure safe use of the radiation and nuclear energy. It will consist of இதுல யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா ஒரு சேர்பர்சன், ஒரு ஹோல் டைம் மெம்பர் அண்ட் அப் டு 7 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது இதில் சேர்க்குறாங்க. சேர்பர்சன் அந்த ஹோல் டைம் மெம்பர்ஸ் மஸ்ட் பி அ பர்சன் ஆஃப் எமினன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு வந்து இதில் யார் இருக்க போறாங்கன்னா 1 சேர்பர்சன், 1 ஹோல் டைம் மெம்பர் அண்ட் அப் டு 7 பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்க போறாங்க. சேர்பர்சன் வந்து நியூக்ளியர் எனர்ஜி ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அப்பாயின்மெண்ட்ஸ் டு ஏஆர்பி வில் பி மேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பான் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சர்ச் கம் செலக்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ண போறாங்க. அண்ட் இதுல மெம்பர்ஸோட டேர்ம் வந்து 3 years வரைக்கும் மெம்பரா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அட்டாமிக் இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம். இந்த அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேஷன் போர்டோடைய சேர்பர்சன் வந்து ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இந்த மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண போறது யாருன்னா சர்ச் கம் செலக்டிவ் கமிட்டி. இந்த கமிட்டி வந்து யார் கான்ஸ்டியூட் பண்ண போறாருன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். நம்ம பார்த்தோம்ல, அந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இதோட மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஓகே.
அதே மாதிரி அட்டாமிக் அட்ரஸல் அண்ட் அட்வைசரி கவுன்சில்னு ஒரு புது கவுன்சில் வருது. இது கீழே நியூ பாடியை கிரியேட் பண்றாங்க. இந்த பாடியோட ஒர்க் என்ன அப்படின்னா, தி பில் எஸ்டாப்ளிஷஸ் தி அட்டாமிக் எனர்ஜி ரிட்ரேசரி அட்வைசரி கவுன்சில் டு ஹியர் அப்பீல்ஸ். இப்போ ஏஇஆர்பிங்கிறது ரெகுலேட்டர். அந்த ரெகுலேட்டர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டெசிஷன் உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா அதுக்கு அப்பீல் போறதுக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு ஒரு முடிவு எடுத்து பிரைவேட் செக்டர் மேல ஒரு ஃபைன் போடுறாங்க. அதுக்கு அப்பீல் பண்ணணும்னா இந்த பாடிக்கு வந்து அப்பீல் பண்ணணும். ஸோ அட்டாமிக் எனர்ஜி ரிட்ரஸல் அட்வைசரி கவுன்சில் வந்து டு ஹியர் அப்பீல்ஸ் அகேன்ஸ்ட் தி ஆர்டர்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் ஏஆர்பி. இதோட சேர்பர்சன் யாருன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட சேர்பர்சன் தான் இதுக்கும் சேர்பர்சன். இதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா, இந்தியாவுடைய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், சேர்பர்சன் ஆஃப் ஏஆர்பி, சேர்பர்சன் ஆஃப் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, இவங்க எல்லாருமே இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணுங்க. அட்டாமிக் எனர்ஜி ரிட்ரஸல் அண்ட் அட்வைசரி கவுன்சிலோடைய மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, டைரக்டர் ஆஃப் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், சேர்பர்சன் ஆஃப் ஏஇஆர்பி அண்ட் சேர்பர்சன் ஆஃப் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, இவங்க 3 பேருமே இருப்பாங்க. அண்ட் ஹெட்டட் பை தி சேர்பர்சன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். முன்னாடி அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் லீட் பண்ணணும் இருந்தது, இப்போ அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட். அப்பீல்ஸ் அகேன்ஸ்ட் த டெசிஷன் ஆஃப் தி கவுன்சில் வில் லை பியோர் தி அப்பலேட் ட்ரிபியூனல் ஆஃப் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. இந்த கவுன்சிலுக்கு மேலே இன்னொரு அப்பீல் இருக்குன்னா அது அப்பலேட் ட்ரிபியூனல் ஃபார் எலக்ட்ரிசிட்டிக்கு போகுமா? ஸோ கிளியரா? ஸோ 3 லெவல் ஆஃப் அப்பீல்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும், கேஸ் பெண்டிங்ல இருக்கும், பணமே தரமாட்டாங்க. 3 இடத்துலயும் அப்பீல் பண்ணி ஃபைன் கட்டாம எஸ்கேப் ஆவாங்க. உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தான் 3 டயர். உண்மையை சொல்லக்கூடாதோ? ஸோ சாந்தியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பிரேக் போயிடலாம். ஸோ 2 தான் பெருசு, மிச்சம் 3 குட்டி தான். கிளீஷே தான் இந்த டயலாக், எனக்கே தெரியும். ஸோ இஷ்யூஸ் வந்து நம்ம பார்த்ததா, ரிமூவ் ஆஃப் சப்ளையர் லைபிலிட்டி, அதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அதே மாதிரி வந்து என்னதுன்னா, லைபிலிட்டி அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து கிரேடடா வச்சது அடுத்த இஷ்யூ. கிரேடட் லைபிலிட்டிங்கிறது இஷ்யூ ஒன்று. வந்து சப்ளையர் லைபிலிட்டியை ரிமூவ் பண்ணது ஒரு இஷ்யூனா, அடுத்தது வந்து கிரேடட் லைபிலிட்டி கொண்டு வந்ததே ஒரு இஷ்யூன்றாங்க. ஏன்னா சின்ன பிளான்ட்னா 100 கோடி அப்படின்னா 100 கோடி தான் டேமேஜ் வரும்னு உங்களால் சொல்ல முடியாதுல்ல. ஸோ டேமேஜ் எவ்வளோ வேணா வரலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து கிரேடடா இல்லாமல் எல்லாருக்கும் காமன் அமௌண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்தந்த கேஸுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டோம். ஒரு சின்ன பிளான்ட் வெடிக்கிறதுனால 1000 கோடி லாஸும் வரலாம், ஒரு பெரிய பிளான்ட் வெடிக்கிறதுனால 100 கோடி லாஸும் வரலாம். சொல்ல முடியாதுல்ல. அப்போ நீங்க எப்படி சின்ன பிளான்ட்னா 100 கோடி கட்டு, பெரிய பிளான்ட்னா 1500 கோடி கட்டுன்னு ஏன் சொல்றோம்? ஸோ அப்போ அது காமனா ஒரு அமௌண்ட் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஆர்டிஐ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஆர்டிஐ இந்த மாதிரி வந்து பிரைவேட் செக்டர் ஆப்ரேஷன்ஸ், ஏஐ அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டோட ஆப்ரேஷன்ஸ் ஆர் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ஸோட ஆப்ரேஷன்ஸ், இது எதுலையுமே ஆர்டிஐ அப்ளிகபிள் இல்லை. செக்ஷன் 39 ஆஃப் தி சாந்தி பில் சேஸ் தட் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா எதுவுமே ஆர்டிஐல வராது அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து டிரான்ஸ்பரன்சிக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஏஇஆர்பியோட ரெகுலேட்டரி இன்டராக்ஷன்ஸும், இப்போ பிரைவேட் பிளான்ட் ஒன்று இருக்கு, அந்த பிளான்ட்டுக்கு ஃபைன் போடுறாங்க ஏஇஆர்பி, திடீர்னு 1000 கோடி ஃபைனுன்றாங்க. எதுக்கு ஃபைனுன்னு ஆர்டிஐ போட்டா கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆர் அவங்க எதுக்கு ஃபைன் போட்டாங்கன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இதுதான் இதுல இருக்கிற இஷ்யூ. ரெகுலேட்டரி ஆர்டர்ஸ்க்கும் ஆர்டிஐ கிடையாதுன்னு சொல்றாங்க. சி, நியூக்ளியர் சீக்ரெட் இருக்கு, யூரேனியம் ரிலேட்டட் ஏதோ ஒரு சீக்ரெட் மேட்டர் இருக்கு, அதுக்கெல்லாம் ஆர்டிஐ கிடையாதுன்னா அது ரொம்ப நியாயமானது. டெக்னாலஜி ரிலேட்டட் பேட்டன்ட் இருக்கு, யூனிக் டெக்னாலஜி இருக்கு, ஆர்டிஐ ஓகே. ஏஆர்பி ஏன் ஃபைன் போடுறாங்கிறத வெளியே சொல்லி தான் ஆகணும். வாட் இஃப் தேர் இஸ் அ லீக்கேஜ், வாட் இஃப் தேர் கோயிங் டு ஹைட் இட் அப்படிங்கிற இந்த இஷ்யூ இருக்கு. லீக்கேஜ் பண்ணிட்டாங்கன்னு ஃபைன் போட்டிருப்பாங்க, ஆனால் எதுக்கு ஃபைன் போட்டா நமக்கு தெரியாமலே இருக்கும் பீப்புளுக்கு. ஸோ அதான் இதுல இருக்கிற இஷ்யூவா இருக்கு. ஸோ கிளியரா? ஸோ நவ் வில் கோ